ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம காய்கறிகள் பயன்படுத்தாமல் அப்பளத்தை வச்சு அட்டகாசமான அப்பள குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அப்பள குழம்பு நம்ம புளிக்குழம்பு மாதிரியே தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. இந்த குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய அப்பளம் உளுந்து அப்பளமாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் அப்பளமும் கிடைக்கும். எனக்கு இந்த திக்கான உளுந்து அப்பளம் கிடச்சிது. இது ரொம்பவே குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த அப்பளம் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் அப்பளத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். எல்லா அப்பள துண்டுகளுமே நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்பு செய்ய தொடங்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய அப்பளம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நிறம் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 20 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக நான் சேர்த்துருக்கேன். புளிக்குழம்புல நம்ம முழுசாக வெங்காயம் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வரும் பொழுது 10 பல் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நிறம் மாறி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லெண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பயன்படுத்தியிருக்கேன். சாம்பார் பொடியினுடைய பச்சை வாசனை போக இந்த எண்ணெயிலே ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா புளிக்குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய பொடியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூளும் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நம்ம விழுதாக அரைச்சி சேர்த்துறதுனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பொடியினுடைய பச்சை வாசனையும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ காரம் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்பளத்திலே லேசாக உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் குறைவாக உப்பு போட்டுட்டு தேவைப்பட்டால் நம்ம சாப்பிடும் பொழுது உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா திக்காகி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். நம்ம அப்பளத்தை போடும்பொழுது குழம்புனுடைய அளவு குறையும். நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனையோட சிம்பிளான டேஸ்டான அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். Thank you.